வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2026 சிஎம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணார் அண்ட் பர்சனலாக அட்டன் பண்ணி எல்லோரையும் என்கரேஜ் பண்ணார். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. தமிழ்நாடை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதில் நாங்களும் பங்கேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி எல்லாரும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரு பெருமையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உபயோகமாகவும் இருக்கும், வேலைவாய்ப்பு அதிகம் வரும். இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 150 கோடி பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து கிராஜுவலாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். அது எப்படி சப்போர்ட் கிடைக்குதோ, அப்ரூவல்ஸ், லைசன்ஸ், அதை பொறுத்து எல்லாமே வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். இது வந்து டோட்டலாக எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு 200 பேர் வரைக்கும் வேலை கிடைக்கும். அதுக்கு மேலே வர சான்சஸ் இருக்குது. இது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான். நாங்கள் வெறும் ஐடியா வச்சுட்டு பண்ண முடியாது. இன்று தமிழ்நாடு நடத்தி இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டர் மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமையாகவும் இருக்குது. நான் வந்து ஃபியூசோ கிளாஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கேன். ஆக்சுவலி வந்து ஃபியூசோ கிளாஸ் இந்தியா வந்து ஒரு இந்தியாஸில் ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ப்ராசஸிங் கம்பெனி. நாங்கள் சென்னை இருங்காட்டுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் இருக்குது. சப்போர்ட்டிங் டு ஆஸ் ஆர்கிடெக்ட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ் பிஸ்னஸ். அடிஷ்னலாக ஹைதராபாத்தில் அண்ட் மும்பையில் 2 more பிளான்ஸ் இருக்குது. இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 150 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தூத்துக்குடியில் ஒரு சோலார் ப்ராசஸிங் பிளான்ட்டு, சோலார் கிளாஸ் ப்ராசஸிங் பிளான்ட்டை இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இனாகரேட் பண்ண போகிறோம். இதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு 300 பீப்புளுக்கு வந்து வேலைவாய்ப்பு பங்களிப்பு கொடுக்க முடியும். So we are part of this Tamil Nadu journey, 1.5 trillion, right? So even though small amount, இது ஒரு பெரிய ஒரு சிறிய தொடக்கம் எங்கள் மூலமா இது தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு ஏற்படுத்த முடியும். இன்னும் வருங்காலங்களில் இதை நமக்கு பெரிய பங்களிப்பு எங்களால் ஏற்படுத்த முடியும், நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். எல்லா அரசாங்கங்களும் கண்டிப்பாக பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இன்றைக்கி பார்த்தது வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து நமக்கு இன்வெஸ்டர்ஸை வந்து அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் எதிர்பார்க்குறோம் நிறைய வந்து நமக்கு தேவையான, ஏன்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் நிறைய சப்சிடிஸ்லாம் எதிர்பார்ப்போம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது உரிய சப்சிடி வரணும். அஃப்கோர்ஸ் we can expect good support from the current company, current government. இப்போ இங்கே நீங்கள் நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு நல்ல சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 50 crore இன்வெஸ்டர், 75 crore இன்வெஸ்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பீப்புளையும் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. டெஃபினெட்லாக இதனால் நமக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து இன்னும் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அமையும். ரெண்டாவது, இப்போ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், அதாவது இப்போ தொழில் தொடங்கணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு வரணும்னா நிறைய அடல்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஈஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ அதை பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வரும். நம்மளுடைய தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ எங்கள் கம்பெனி பேர் வந்து பிட்சர். நாங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கோம். எங்கள் கம்பெனி வந்து குளோபலாக எல்லா நாட்டிலையும் வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேக்ட்ரி வந்து சென்னை ஒரகடமில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து அரௌண்ட் 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் 100 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அதுவும் ஒரு மெயின் ரீசன் நாங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா நாங்கள் மற்ற ஸ்டேட்டும் போய் பார்த்தோம், பட் ஆனால் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட வந்து அவங்க ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் எங்களுக்கும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கு.
தமிழ்நாட்டில் மெயினாக அவங்க தொழில் தொடரணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் ஆல்ரெடி நிறைய டெக்னிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இங்கே. ஸோ டேலண்ட் அதுதான் மெயின் இது. ஸோ மிட் சைஸ் கம்பெனின்றதுனால எங்களோட அதுவும் ஜெர்மன் கம்பெனி அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் டெக்னிக்கலாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் செக் பண்ணதில் வந்து மேன் பவர் கிடைக்கிறதுக்கும் ப்ளஸ் டெக்னிக்கலி இன்ஜினியர்ஸ் குவாலிஃபைட் ஆளுங்க இங்கே கிடைக்கிறதுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது எங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு. ஸோ அதனால தான் தமிழ்நாடும் மெயினாக வந்து சென்னை செலக்ட் பண்ணோம்.